வணக்கம். எஸ்எஸ் இன்ஜினியரிங். இப்போ நீங்கள் பார்க்குற லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா 12 ஃபிட்டு. இந்த லிஃப்ட்டு வந்து கஸ்டமர் வந்து எனக்கு எங்கள் இடத்துல ஃபிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தனால நாங்கள் இப்போ எல்லாம் லோடு ஏற்றிட்டுருக்கோம். இது எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் போகிறோம். அங்கே போகிறதெல்லாம் இந்த வீடியோவை காமிக்கிறோம். ஜாலியாக அப்படியே பாட்டை போட்டு பாட்டு கேட்டு வந்துட்டோம். காலையில் ஒரு 7 மணிக்கு வந்தோம். வந்துட்டு ஃபிட்டிங்காக பொருள்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே இறக்கிக்கிட்டு இருந்தோம். எங்கள் கம்பெனி லேபர் நான் மட்டும்தான் இறக்குவேன் வண்டின்னு சொல்லிவிட்டு உள்ளே தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. நிறையா பேர் சைட்டை விசிட் பண்ண வீடியோ இருந்தால் அனுப்புங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் நானே டைரெக்டாக சைட்டுக்கு போய் விசிட் பண்ணி வீடியோ இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு இப்போ ஃபிட்டிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால் ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிப்போம். நாங்கள் பார்சல் அனுப்புகிறதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன செட்டாகவே போட்டு அனுப்புவோம். அதிலே ரோப்லாம் வச்சு விட்டு. இது தனியாக ஃபிட்டிங் அங்கே வந்ததுனால இடம் சின்னதாக இருந்தனால நாங்கள் இங்கேயே வந்து ஃபிட்டிங் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து சின்ன இடன்றனால அங்கே ஒவ்வொன்றா தூக்கிட்டு வந்து ஃப்ரேம் வச்சு ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ இதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு தான் எல்லாம் பார்க்கணும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி ஃபிட் பண்ணுறது. அதனால் இந்த மாதிரி பேரிங்கு நாங்கள் வெளியில் அனுப்புகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பைப்லேயே நம்பர் போட்டு வச்சுருப்போம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பைப் பார்த்தீங்கன்னா பைப்பு 1ன்னு போட்டு வச்சுருப்போம். இந்தாண்ட 2வது பைப்புக்கு 2ன்னு போட்டு வச்சுருப்போம். அதேமாதிரி கீழே அந்த ஃப்ரேம்லேயும் அதேமாதிரி 1, 2 நம்பர் போட்டு வச்சுருப்போம். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மெயின் ரோப் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இழுத்து அந்த இதில் வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரேமு இதேமாதிரி தனித்தனியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஒன் சைடாக உள்ளே போட்டு அப்புறம் போடணும். இந்த சைடு லெக்கு கம்பல்சரி போடணும். இப்போ எங்கள் ஆள் பார்த்திங்கன்னா மேலே உட்காந்துட்டு ஃபிட்டிங் பண்ணியாச்சுன்றாரு. அடுத்தது சிரிச்சுக்கிட்டு மோட்டர் நான் மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை செய்கிறவரையும் அவருக்கு எடுத்துகிட்டே இருக்கிறாரு அப்பப்போ. இது மாதிரி தான் ரோப் வந்து மாட்டி மேலே இந்த டைட்ரு புஷ்லாம் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரோப் எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ ஃப்ளாட் பார் தூக்கி மாட்டுறாங்க. ஃப்ளாட் பார் மாட்டி விட்டு அந்த பேரிங்லாம் ஃப்ளாட் பார் தூக்கி தனியாக கொடுத்துருப்போம். அந்த பேரிங்லாம் போட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இது தான் போடணும். ரோப்பு டைட்ரு புஷ்ஷு இந்த மாதிரி போட்டு டைட் பண்ணாவே ஃபினிஷ் ஆகிடுச்சு வேலை. இந்த ரோப்பெலாம் போட்டு டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த பைப்புக்கு அந்த ரோப்புக்கெல்லாம் க்ரீஸ் ஆயில் போடணும். ரோப்புக்கு கம்பல்சரி க்ரீஸ் போடணும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் டெமோவே பார்ப்போம். நாங்கள் ஒரு க்ரீஸ்லாம் போட்டுட்ருக்காரு. அடுத்தது ஆயில் போட்டு இப்போ டெமோ கஸ்டமரோட டெமோ பார்க்குறாங்க. இப்போ கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரிவ்யூ பார்த்துட்டாங்க. இப்போ அடுத்தது எந்த ஊருக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூரில் கார்மெண்ட்ஸ் ஒன்று. அந்த கார்மெண்ட்ஸுக்கு நூல் பண்டல் இந்த மாதிரி மேலே ஏற்றுறதுக்காக அந்த லிஃப்ட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு நாங்கள் 12 அடி லிஃப்ட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லிஃப்ட்டு இப்போல்லாம் ஒர்க் எல்லாமே டோட்டலாக முடிச்சிட்டோம். இப்போ முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு டைம் வந்து செக் பண்ணுறாங்க. வேறு எதனாச்சும் உரையுதா கரெக்டாக. அந்த 3 இன்ச்சு கேப்பு கம்பல்சரி அந்த கேப் ஹோல்ஸ் வச்சுருக்கிறதுல 3 இன்ச்சு ஃப்ளாட் பாரத்துக்கு அதுக்கு ஒரு 3 இன்ச்சு கேப் வச்சுருப்பாங்க. அப்போ தான் இந்த எதுவும்லேயும் இடிக்காமல் வரதுக்காக. அதனால் நம்ம ஆளுங்க ஃபுல்லாக டெமோ பார்த்துட்டாங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக இருக்குது இதேமாரின்ட்டு கீழே ஸ்டாண்டிங்லாம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே அது எங்கேயும் நகராது. கஸ்டமரோட ரிவ்யூ பாருங்கள். ஓகே சார், இப்போ நீங்கள் கம்பெனிக்கு வந்து விசிட் பண்ணீங்க, அங்கெல்லாம் எப்படி பார்த்தீங்க? என்ன நல்லா ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுத்தாங்க. ஓகே சார், இப்போ நாங்கள் இங்கே வந்து உங்களுக்காக நாங்கள் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் அதுக்காக கூப்பிட்டு இருந்தீங்க. ஃபிட்டிங் இங்கே தான் எனக்கு இடத்துல பண்ணி கொடுக்கணுன்னு. அதனால் நாங்கள் அங்கேருந்து வந்து இங்கே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கஃபோல்டிங் லிஃப்ட் வேணும்னா எங்களோட எஸ்எஸ் இன்ஜினியரிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எங்களோட டிஸ்பிளேவில் எங்களோட காண்டாக்ட் நம்பர் தரோம்.
எதுனாலும் நீங்கள் எங்கள் எஸ்எஸ் இன்ஜினியரிங் ஃபோன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மினி லிஃப்ட்டெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.